இப்போ டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்குற ஒரு சம் பார்க்க போகிறோம். இந்த சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபார்முலா வந்து பார்க்க போகிறோம். இப்போது மீட்டருக்கு அப்படின்னு சொல்லி அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சுற்றளவு என்ற அமௌண்ட்டு. இது மீட்டருக்குன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, இது சதுர மீட்டருக்கு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா, அதாவது பரப்பளவு இன்ட்டு அமௌண்ட்டு. இதை வச்சு நம்ம ஒரு சம் போட போகிறோம். ஒரு சதுர வடிவ பூந்தோட்டத்தின் பக்கம் 50 மீட்டர், பூந்தோட்டத்தை சுற்றி மீட்டருக்கு 10 வீதம் வேலி போட ஆகும் செலவை காண்க ரூபாயிலன்னு சொல்லிட்டாங்க. இங்கே நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, மீட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு சுற்றளவு இன்ட்டு அமௌண்ட்டு அப்படின்னு வரும். மீட்டருக்குன்னு கொடுத்தாங்கன்னா டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்க சுற்றளவு இன்ட்டு அமௌண்ட்டு. இதில் என்ன சொல்லுவாங்க, ஒரு சதுர வடிவமா, அப்போ நம்ம போட்டு பார்ப்போம். ஒரு சதுர வடிவம், அது வந்து பக்கம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 50 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். அப்போ சதுரத்தோடைய சுற்றளவு தான் நமக்கு ஃபார்முலாவில் கேட்டிருக்காங்க, ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. அப்போ சதுரத்தோடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, சதுரத்தோடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா நம்ம மெமரி பண்ணலாம் தேவை கிடையாது. இப்படி சுற்றணும். சுற்றளவில் என்ன, இப்படி சுற்றணும். அப்போ இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு ஏன்னு வரும்போது இது மொத்தமாக எத்தனை ஏ, 4 ஏ. அப்போ சதுரத்தோட சுற்றளவு ஃபார்முலா 4 ஏ. 4 ஏ இன்ட்டு அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டருக்கு 10ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அமௌண்ட்டு 10. அப்போ 4 இன்ட்டு ஏ என்ன, பக்கம் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 50ன்னு கொடுத்துருக்காங்க. 50 இன்ட்டு அமௌண்ட்டு 10. இதெல்லாம் பெருக்குனா 2000 வரும். ஸோ வேலி போட ஆகும் செலவு 2000 ரூபாய்.